எல்லாருக்கும் கொஞ்சம் உடனே வாசிக்கணும் போல ஒரு உணர்வு வந்து தூண்டி இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த எழுத்தாளர்களுக்கு சில அனுபவங்கள் ஏற்படுறது அந்த காலத்தின் கண்ணாடிகளை வந்து படைப்புகளை விட அந்த இழப்புகள், வலிகள், அவலங்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய மனங்களில் மிக மக்கள் என்று சொல்லப்படுகின்ற அடிநிலை மக்களுடைய வாழ்வியலை பேசுகின்ற ஒருவராக அவருடைய எழுத்துக்களிலே வெளிப்படுத்துகிறார். அந்த உழைக்கும் மக்களிலும் பல்வேறு நெருக்கடிகளையும் எதிர்கொள்கிற தொழிலாளி வர்க்கம் சார்பாக அன்றன்று உழைத்து வாழ்கின்ற ஏழை தொழிலாளி. கடற்கரை வழியிலும் அவர்களை புதைத்தோமே, அதை மறப்பதா? பதுங்கு குழிகளே வாழ்வாகி போன வாழ்வியலை மறப்பதா? தமிழ் சமயமாக இருந்து அனுபவித்து அதை உயிரோட்டமாக சார்ந்துள்ள அலெக்ஸ் பரந்தாமன் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியவர்கள். ரெண்டு தரப்புக்கையும் அவர் நியாயம் செய்திருக்கின்றார். ஒரு படைப்பாளியாக ஒரு சமநிலையில் ஒரு நடுநிலையோடு அவர் இந்த நூலிலே அவர் அடங்கியிருப்பதை நாங்கள் அவதானி. பிரச்சனை என்னென்னா ரெண்டு பகுதியும் உள்ளதை உள்ளபடி எழுதினேன். என்ன நடந்ததோ அதைத்தான் நான் எழுதினேன். ஆனால் இது எழுதின கையோட இது எப்படி வர வேணுமென்றால் ஏதாவது ஒரு பகுதியை தூக்கி எழுதியிருக்கணும், அல்ல தாக்கி எழுதி. அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். வன்னி போர்க்களத்திலிருந்து வெளியேற முடியாமல் துப்பாக்கி முனைகளால் பலி கொள்ளப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்கு சமர்ப்பணமாக்கப்பட்டுள்ளது கடல் அலைகளை மேவிய கதை. எழுத்தாளர் திரு அலெக்ஸ் பரந்தாமன் அவர்கள் வாசகர்களால் நன்கு அறியப்பட்டவர். இவர் என்னுடன் பத்திரிகை துறையில் பணியாற்றி பல அனுபவங்களை பெற்றவர். உள்ளதை உள்ளபடியே உரைத்துள்ள எழுத்தாளர் அலெக்ஸ் பரந்தாமன் அவர்கள் தான் போரில் கண்ட உண்மை சம்பவங்களையும் தன்னோடு கூடவே இருந்தவர்களின் துன்பங்களையும் கடல் அலைகளை மேவிய கதையாகவே இங்கே தந்திருக்கின்றார். இது ஒரு புனைவு என புலம்புவோர் குறித்து தனக்கு எந்தவித அக்கறையும் இல்லை என கூறும் எழுத்தாளர் பரந்தாமன் அவர்கள் இது வலி அனுபவித்தோரின் வாழ்வியல் கதை என்கிறார். எளிய முறையில் சொல்லமைத்து வாசகரை கவர்ந்து செல்லும் எழுத்தாளர் அலெக்ஸ் பரந்தாமன் அவர்களின் கடல் அலைகளை மேவிய கதை ஒவ்வொருவருடைய மனங்களையும் கழுவி நெகிழச் செய்யும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. வாருங்கள், கடல் அலைக்குள் செல்வோம். நன்றி, வாழ்க வளமுடன். அலெக்ஸ் பரந்தாமன் ஐயா இந்த நாவல் வெளியீட்டில் வந்து இணைஞ்சிருக்கிறோம். கடல் அலைகளை மேவிய கதை இந்த நாவல் வெளியீட்டு விழாவில் வந்து இன்றைய பின்னேற பொழுதில் வந்து இணைஞ்சிருக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எல்லாரையும் வருது அங்கு வரவேற்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவது போரில் வந்து உயிர் நீத்த மக்களுக்கான ஒரு நிமிட மௌன அஞ்சலியோட வந்து உங்களுக்கு தெரியும், இந்த ஈழத்துக்கான போர் என்பது 2009 மே 18 நிறைவிட்டது. இன்றைக்கு 15 வருடங்கள் கடந்து விட்டது. ஆனாலும் அந்த போர் தந்த இழப்புகள், வலிகள், அவலங்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய மனங்களில் மிக இன்னும் தகித்து கொண்டுதான் இருக்கின்றது. பாதிக்கப்பட்டவர்கள் பொறுத்தவரை அந்த போர் நாட்டின் உண்மையில் இந்த போர் இந்த நாட்டினுடைய அனைத்து வளங்களை ஒருமுகப்படுத்தி நடந்த ஒரு போர். சிங்கள இனவாத கட்சிகள் எல்லாம் ஓரணியில் நின்று நடாத்திய இந்த போர் உண்மையிலே ஒரு பேரழிவை எங்களுக்கு தந்தது. அது மட்டுமில்லை, இந்த சர்வதேசத்தினுடைய பேருதவியுடன் நடத்தப்பட்ட போர் என்பதை நாங்கள் அலெக்ஸ் பரந்தாமன் எப்போதும் விளிம்புநில மக்களை பற்றி எழுதுகின்ற ஒரு எழுத்தாளராக இனம் காணப்பட்டிருக்கிறார். அவருடைய சிறுகதைகள், குடியரசி, பறையொலி போன்ற சிறுகதை தொகுதிகள் விளிம்புநில மக்களின் அவலங்களை பேசுகின்ற கதைகளாக இருக்கின்றன. அன்றைக்கு டான் டிவியில் தனுஜன் ஒரு பேட்டி கேட்டேன். அதில் அவர் சொல்லியிருந்தார், இலங்கையில் 90% மக்கள் தொழிலாளிகள், விளிம்புநில மக்கள் இருக்கிறது.
ஸோ அந்த மக்களின் அவலங்களை பேசுகின்ற எழுத்தாளர்கள் தேவைப்படுகிறார்கள். எந்த மக்களை பற்றி நாங்கள் கரிசனை கொள்கின்றோமோ அந்த மக்களுக்காக எழுதுகின்ற ஒரு எழுத்தாளராக அலெக்ஸ் பரந்தாமன் காணப்படுகிறார். அவர் சிறுகதைகள் மாத்திரமல்ல, கவிதைகள், குறும்பா போன்றவற்றை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். அந்த வேளை அவருடைய முதலாவது நாவல் இந்த நாவல். இந்த நாவல் வெளிவருவதில் உள்ள சிரமங்களை ஓரளவுக்கு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது எந்தெந்த இடங்களில் போய் விட்டுப்பட்டு சிக்கப்பட்டு கடைசியாக தனிஜென்ற முயற்சியாளாக இந்த நாவல் வெளிவந்திருக்கின்றது. அது உண்மையில் தலைவர் சொன்ன மாதிரி இந்த போர்க்கால அனுபவங்களை இல்லை போர் இலக்கியங்களை படைப்பவர்கள் கேள்வி செவியர்களாக இருந்து இவைகளை எழுதியிருக்கார் ஒழிய அனுபவப்பட்டவர்களாக எழுதினதாக குறைவு. சாஸ்திரியின் ஆயுத எழுத்து சரி, மால் நடேசன் நாவல் சரி, சோபா சக்தியின் இச்சாவும் சரி, எதுவும் கேள்விப்பட்டு எழுதப்பட்ட நாவல்களுடைய களத்தில் நின்று அனுபவப்பட்டு எழுதிய நாவல்கள் வந்தது குறைவு. அந்த வகையில் இந்த நிகழ்வுகளை ரத்தமும் சதயமாக இருந்து அனுபவித்து அதை உயிரோட்டமாக தந்துள்ள அலெக்ஸ் பரந்தாமன் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியவர்கள். அதை பற்றி நூலர் செல்வராஜா, நோயல் நடேசன் ஆகியோர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் தனது முகநூல் பக்கங்களிலேயும் பத்திரிகைகளிலும். உண்மையிலே அது ஒரு மிகச்சிறப்பான விஷயம். என்னென்றால் அனுபவப்பட்டவர்கள், களத்தில் நின்று இந்த போராக நேரடியாக அனுபவப்பட்டவர்கள் தங்களுடைய எழுத்துக்களை மக்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையான சம்பவங்களை, இப்போ நாங்கள் எல்லாம் போருக்கு வெளியில் யாழ்ப்பாணத்தில் இருந்தாலும் உண்மையாக என்ன நடந்தது என்பது சரியாக தெரியாது. அதை அனுபவப்பட்டவர்கள் சொல்லும்போது அது உண்மையிலே எங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு தருகின்றது. அந்த வகையில் அலெக்ஸ் பரந்தாமனுடைய நாவல் ஒரு சிறப்பான நாவலாக நாங்கள் ஒரு கிளான்ஸ் தான் பார்த்தேன். சிறப்பான நாவலாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அவர் தொடர்ந்து எழுத வேண்டும், தொடர்ந்து இத்தகைய கதைகளை எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர் வாழ்த்துவதோடு அவருடைய ஒரு சின்ன இது நான் அவர்கிட்ட நேரையும் சொல்லியிருக்கிறேன், பொதுவிலையும் சொல்லணும். விளிம்புநிலை மக்களை பற்றி விளிம்புநிலை மக்கள்கிட்டையும் லாவண்யங்கள் இருக்குது. அப்போ அவருடைய கதைகளில் பொதுவாக துன்பங்கள், துயரங்கள், அவலங்கள் இவர்தான் அந்த கதைகளை வருகின்றது. அவருடைய லாவண்யங்களும் இருக்கிறது. அந்த கதைகளையும் நீங்கள் எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வு சிறப்பாக நடக்கவும் அலெக்ஸ் பரந்தாமன் தொடர்ந்து இத்தகைய கதைகளை எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. யாழ்ப்பாண மாவட்டங்களிலே இந்த இலக்கிய நிகழ்வுகள் வைக்கின்ற போது மிகவும் குதூகலத்தோடு கலந்து கொள்கின்றவர் அலெக்ஸ் பரந்தாமன் அவர்கள். ஏனென்றால் கூடுதலாக முல்லைத்தீவு அவர் இருக்கின்ற இடங்களிலே அதிகமாக அந்த இலக்கிய நிகழ்வுகள் குறைவோ அல்லது அவர் அதுக்கு போக வசதிப்படுவதில்லையோ தெரியல. அவர் ஏறி இழந்து வாரான்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் கருதிலாக இருக்கும். அவருக்கு பெரிய குதூகலத்தோடு வந்து கலந்து கொள்வார். ஏனென்றால் பழைய சில கடந்த ஆண்டுகள் நடைபெற்ற சில நிகழ்வுகளிலே அவர் மிக வாஞ்சியோடு கலந்து கொண்டதை காணக்கூடியதாக இருந்தது. இங்கே வாழ்த்துறை வழங்குவதற்காக என்னை அழைத்ததற்காக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி நான், அதாவது வந்து யாழ்ப்பாணனுடைய வெளியீட்டு விழாவிலும் என்னை வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். அதிலே நான் தெரிவித்து கொண்டது என்னன்னு சொன்னால், எனக்கு இந்த இன்னொருவருடைய வளர்ச்சியை பார்த்து இயல்பான வரைக்கும் நான் இந்த ஈகோ கொள்வதில்லை, எரிச்சல் கொள்வதில்லை, பொறாமை கொள்வதில்லை. இயல்பான வரைக்கும் நல்ல விடயங்களை சொல்லி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பது என்னுடைய வழக்கமாக கொண்டிருக்கிறேன். அது என்ன எவ்வாறுன்னு சொன்னால், என்னுடைய துரோணராக கவிஞர் வாலி அவர்களை நான் பின்பற்றுகிறேன். எவ்வாறுன்னு சொன்னால், அவர் யார் தனக்கு கீழே இருக்கிற எந்த கவிஞர்கள் அல்லது எந்த எழுத்தாளர்கள் சம்பந்தமாக ஏதாவது ஒரு கவிதையோ படைப்பையோ கண்டால் உடனடியாக அவருக்கு போன் எடுத்து உடனடியாகவே வாழ்த்து தெரிவிக்கிற ஒரு சிறந்த ஒரு மனப்பாங்கை வாலி அவர்களிடமிருந்து நான் கேட்டுக்கொண்டேன். உண்மையில் அவர் எனக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி. அப்போ அந்த வகையிலே அவ்வாறான வகையிலே இருக்கின்ற மனதை கொண்டுள்ளவன் என்று நான் என்னை கருதுகிறேன். அந்த வகையிலே இந்த அலெக்ஸ் பரந்தாமனுடைய வெளியீட்டு விழாவிலே வாழ்த்துவதற்கு கொடுத்து வைத்திருக்கிறேன் என்று தான் நான் நினைக்கிறேன். அதை அவருடைய வெளியீடுகள் மேன்மேலும் வளர வேண்டும். அவர் பல்வேறு
தளங்களிலே இன்னும் பிரகாசிக்க வேண்டும் என வாழ்த்துக்கிறார். அந்த தலித் மக்கள் என்று சொல்லப்படுகின்ற அடிநிலை மக்களுடைய வாழ்வியலை பேசுகின்ற ஒருவராக அவருடைய எழுத்துக்களிலே வெளிப்படுத்துகிறார். அந்த அவருடைய எழுத்துக்கள் கவிதையாக இருந்தால் என்ன, சிறுகதையாக இருந்தால் என்ன, உண்மையில் எங்களுடைய நான் பார்த்த சாரதி போன்ற எழுத்தாளர்கள் விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வியலை எடுத்து சொன்னது போல எங்களுடைய அலெக்ஸ் பரந்தாமன் அவர்களுடைய எழுத்துக்களும் மற்றவர்கள் சொல்ல தயங்குகின்ற பல விடயங்களை சொல்ல வேண்டும். அவருடைய அதற்கான இயற்கை அவருக்கு அதற்கான ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இங்கே இந்த வெளியீட்டு விழாவுக்கு என்னையும் வாழ்த்துரைக்க அழைத்தமைக்காக அவருக்கும் விழாக்குழு ஏற்பாட்டு குழுவினருக்கும் எல்லோருக்கும் பொதுவான இறைவனுக்கும் நன்றியை கூறி இந்த விழாவும் இந்த வெளியீடும் அவருடைய எதிர்காலமும் மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இலக்கிய சூழலிலே இவ்வளவு காத்திரமாகவும் மக்கள் சார்பாகவும் இதிலே விளிம்பு நிலை என்று ஒரு சொல்லு பாதிக்கப்பட்டது. அது விளிம்பு நிலை என்பதை விடவும் உழைக்கும் மக்கள் என்று சொல்லலாம். 99% உழைக்கும் மக்களையும் விளிம்பிலே கொண்டே விட்டுவிட்டால் விளிம்பு சரிஞ்சு போயிடும். அவர்கள் தான் முழுவதுமாக இந்த பூவுலகம் முழுவதும் பறந்து வாழ்கிற, இந்த பூமியை தாங்கி கொண்டிருக்கிற, இந்த உலகுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற உழைக்கும் மக்கள். அந்த உழைக்கும் மக்களிலும் பல்வேறு நெருக்கடிகளையும் எதிர்கொள்கிற தொழிலாளி வர்க்கம் சார்பாக, அன்றன்று உழைத்து வாழ்கின்ற ஏழை தொழிலாளர்கள் சார்பாக அவருடைய எழுத்துகள் மிக காத்திரமாக இருந்தது. அந்த சிறுகதை உள்ளம் கஞ்சிகையிலே அந்த சிறுகதை மிகவும் என்னை கவர்ந்தது. நான் அன்றிலிருந்து தேடத் தொடங்கினேன். புதுக்குடியிருப்பிலே அலெக்ஸ் பரந்தாமன் என்ற ஒரு எழுத்தாளர் இருக்கிறாரா என்று சொல்லி நான் கேட்ட யாருக்குமே தெரியவில்லை அவரை. நான் புதுக்குடியிருப்பு பிரதேசத்திலே இருக்கின்ற பிரபலமான எழுத்தாளர்கள், எனக்கு தெரிந்த அப்போதிருந்த பிரபலமான எழுத்தாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் கேட்டுவிட்டேன். அலெக்ஸ் பரந்தாமனை யாருக்குமே தெரியவில்லை. அப்பொழுது நான் நினைத்துக் கொண்டேன், யாரோ அவர் முழுக்க நிறைச்ச தலையோடு ஒரு படம் தான் போட்டிருந்தார். ஒரு வயசு போன ஆள். இவர் பெரும்பாலும் வெளிநாட்டிலேயோ கொழும்பிலேயோ இருந்து கொண்டு அந்த புதுக்குடியிருப்பின் மீது கொண்ட பற்று காரணமாக அவர் புதுக்குடியிருப்பு என்று போடுகிறார் என்று நினைத்துக் கொண்டேன். ஆனால் பின்னர் அது அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதனால் தான் நான் இந்த புத்தகத்தை செய்கின்ற பொழுது இதிலே 2 இடத்திலே அவருடைய இயற்பெயரை போட்டிருக்கிறேன். ஏனென்றால் என்னை போன்று எதிர்காலத்திலே வருகின்ற இவரை தேடுகின்றவர்களுக்கு நெருக்கடி வரக்கூடாது, அவரை தேடுவது இலகுவாக இருக்க வேண்டும். அவருடைய முகவரியையும் போட்டு அவருடைய இயற்பெயரையும் போட்டிருக்கிறேன். இவர் அந்த அதில் எங்களுடைய எழுத்தாளர் அநாதரட்சகனும் கூட இனிஷியலோட புனைப்பெயர் வைக்கிறார்கள். அதில் இவர் முழு பேர் மாதிரி புனைப்பெயர் வச்சிருக்கிறார், அலெக்ஸ் பரந்தாமன் என்று. அதுதான் அவருக்கு முழு பெயராகும் என்று நினைக்கிற அளவுக்கு அந்த பேர் இருந்தது. அவரை தேடி கண்டு கொண்டது ஒரு இனிமையான அனுபவமாக இருந்தது. இன்றைய சூழலிலே மக்கள் சார்பான முற்போக்கு கலை இலக்கியம், ஒரு காலத்திலே முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், அதன் தொடர்ச்சியாக தேசிய கலை இலக்கிய பேரவை, இவ்வாறு ஒரு பெரும் வீச்சான உழைக்கும் மக்கள் சார்பான எழுத்துகள் வந்து கொண்டிருந்த சூழல் எங்களுடைய ஈழத்து இலக்கிய சூழலிலே இருந்தது. இன்று அது குறைந்து விட்டதாகத்தான் நாங்கள் உணர்கிறேன். அநாதரட்சகன் அவர்களோடு உரையாடும் பொழுது கூட சொன்னேன்,
எங்களுடைய வடக்கு சூழலிலே ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்கள் சார்பான முற்போக்கு எழுத்தாளர்கள் தான் இருக்கிறீர்கள். ஆகையினாலே இந்த நிகழ்வு யாழ்ப்பாணத்திலே வெற்றிகரமாக நடைபெற வேண்டும். அதற்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை என்றுதான் நான் அவரை இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குமாறு கேட்டுக்கொண்டேன். அந்த வகையிலே எங்கள் எல்லோருக்கும் தெரியும், அண்மையிலே பல நூல்கள் தொடர்ச்சியாக இங்கே வந்து கொண்டிருக்கிறது. இலக்கிய விழாக்கள் செய்வதற்கு நேரம் இல்லாத அளவுக்கு இங்கே இலக்கியம் கல்வி பெருகி ஆறாக ஓடுகிறது. அதை மறப்பதா? உடல் அவயவங்களை குப்பையில் எறிந்தோமே, அதை மறப்பதா? உயிரை மட்டும் பிடித்து கொண்டு அனைத்தையும் இழந்தோமே, அதை மறப்பதா? உடைமைகள் அனைத்தையும் வீதியில் விட்டு விட்டோமே, அதை மறப்பதா? அள்ளி அள்ளி கடற்கரை வழியில் எம்மவர்களை புதைத்தோமே, அதை மறப்பதா? பதுங்கு குழிகளே வாழ்வாகி போன வாழ்வியலை மறப்பதா? இன்னும் உண்டு எங்கள் வழிகள், எழுத விடாது தடுக்கும் விழிகள். ஆம், அலெக்ஸ் பெரந்தாமன் ஐயாவினுடைய கடல் அலைகளை மீறிய கதை என்கின்ற இந்த நாவலை அறிமுகம் செய்து வைக்கின்ற கடமையிலே நான் இணைந்திருக்கின்றேன். மிகவும் சிறியவளாகிய என்னை இந்த அறிமுக உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பத்தை தந்து உங்கள் மத்தியிலே என்னையும் ஒரு பொருட்டாக கருதி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய விழா ஏற்பாட்டு குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பத்தில் எனக்கு அலெக்ஸ் பெரந்தாமன் ஐயாவை தெரியாது. ஆனால் ஒரு 100 மலர்கள் மலரட்டும் என்கின்ற புத்தக அரங்க விழாவிலே இந்த பறையொலி என்கின்ற அவருடைய சிறுகதை தொகுதியை அறிமுகம் செய்கின்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அதன் பிற்பாடு தான் நான் அவர் சம்பந்தமான தரவுகளை தேடத் தொடங்கினேன். சிறந்த ஒரு வன்னிமண்ணின் சிறந்த எழுத்தாளர்கள் வரிசையிலே முதன்மை நிலையில் நோக்கப்படுபவர்களில் எழுத்தாளர் அலெக்ஸ் பெரந்தாமன் ஐயா ஒருவர் என்பது நாங்கள் யாவரும் சற்று வித்தியாசமானதாகவே அமைந்திருக்கின்றது. அவர் அந்த வரிகளை நேரடியாக அனுபவித்தாரோ அந்த சம்பவங்களை உள்ளபடியே அப்படி பக்கச்சார்பு எதுவுமே அற்றவராக உள்ளபடியே அப்படியே எல்லோருக்கும் தெளிவுபடுத்தக்கூடிய வகையிலே அவர் அதை எழுதியிருக்கின்றார். ஊடகத்துறையில் எழுத்துத்துறையில் நிறையவே பரிட்சை பெற்ற ஆசிரியரின் முதலாவது நாவலாக இந்த கடல் அலைகளை மேவிய கதை அமைகின்றது. இறுதிப் போரில் மக்கள் அனுபவித்த வேதனைகள் ஒரு சாதாரண மனிதனின் பார்வையில் அவர் எடுத்துரைத்துள்ளார். இதனால் இந்நூலை வன்னி மக்களின் வாழ்வியல் கதை என்பதை பொருத்தமானதாக அமைகின்றது. கலை அனுபவம் என்பது எல்லோருக்கும் சுயாதீனமானது. வார்த்தைகளின் மூலம் ஒரு மனிதனிடமிருந்து இன்னொரு மனிதனுக்கு சொல்லப்பட்டு கொண்டுதான் இந்த அனுபவங்கள் இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய நவீன காலகட்டத்திலே இந்த வாசிப்பு என்பது எங்களுடைய மக்கள் மத்தியிலே கொஞ்சம் விடுபட்டு கொண்டு செல்வதாகத்தான் நான் உணர்கின்றேன். நவீன தொடர்பாடல் சாதனங்களினுடைய பெருக்கமாக இருக்கலாம், அல்லது அதிகரித்த வேலை பழுக்களாக இருக்கலாம். நிறைய பேர் வாசிப்பதில் கொஞ்சம் பின்னடைவாகத்தான் இருக்கிறார்கள். ஆனாலும் காலத்துக்கு காலம் தோன்றுகின்ற இந்த இலக்கியங்கள் சொல்லுகின்ற விடயங்களை, வாழ்வியலை நாங்களும் உணர்ந்து கொண்டு அதை எதிர்கால சந்ததிக்கும் இந்த கடத்துகின்ற ஒரு உணர்வு இந்த நாவலிலே நான் கண்டு கொண்டிருக்கின்றேன். அதாவது எங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் இந்த இறுதி யுத்தம் பற்றியோ இந்த போர் பற்றியோ சரியான தகவல்கள் தெரியாது. அவர்கள் சிறுவர்களாக இருந்து இப்பொழுது அந்த போரெல்லாம் ஓய்ந்த பிற்பாடு அவர்களுக்கு நாங்கள் சில இடங்களில் விளக்கம் சொல்ல வேண்டியதாக இருக்கும்.
ஆனால் இந்த நாவல் ஒரு ஆவணமாக அப்படியே கையளிக்கக்கூடியதாக கூட இருக்கின்றது. என்ன நடந்தது, எப்படியான வாழ்வியலில் எங்களுடைய வன்னி மக்கள் துன்பப்பட்டார்கள் என்பதையெல்லாம் எதிர்கால சந்ததியினர் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்த நாவல் எழுதப்பட்டிருப்பது என்னுடைய பார்வையிலே நான் கண்டுகொண்டேன். எங்களுக்கு இந்த கதையை வந்து கொஞ்சம் கண்ணுக்கு முன்னால் காட்டின மாதிரி தான் இருக்குது. எல்லாருக்கும் கொஞ்சம் உடனே வாசிக்கணும் போல ஒரு உணர்வு வந்து தூண்டி இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த எழுத்தாளர்களுக்கு சில அனுபவங்கள் ஏற்படுறது அந்த காலத்தின் கண்ணாடிகளை வந்து படைப்புகளை விட அதை வந்து வரலாற்று பதிவாக வந்து காட்டணுன்றதுக்காக வேண்டித்தானோ என்னவோ தெரியல. இல்லாட்டி இவ்வளவு பெரிய ஒரு அவலங்களை வந்து கடந்து வந்திருந்தாலும் இன்றைக்கு இது வந்து படிப்புல வந்து வெளிவந்திருக்குன்னு சொல்லியிருக்க அது ஒரு நல்ல விஷயமா என்னுடைய அவர் ஒன்றை குறிப்பிடுகின்றார். உள்ளதை உள்ளபடியே உரைத்துள்ளி எனது அனுபவங்களும் என்னோடு இருந்தவர்களின் துயரங்களும் கடல் அலைகளை மேவிய கதையாகவே இங்கு நகருகிறது. இது ஒரு புனைவு என புலம்புவோ குறித்து எனக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லை. ஏனெனில் இது வலி அனுபவித்த ஓரின் வாழ்வியல் கதை என்று சொல்லியிருக்கிறார். இந்த இடத்தில் எனக்கு ஒரு இலாந்தனுடைய ஒரு கருத்தோடு நினைவுபடுத்தி செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது ஒரு படைப்பாளியார், அது ஒரு யுத்தம் நடைபெற்ற ஒரு பிரதேசத்தில் இருந்து வந்த ஒரு படைப்பாளியார் ஒரு உண்மைகளை எந்த அளவிற்கு வெளிப்படையாக கூற முடியும் என்றது அது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஒருமுறை நிலாந்தன் குறிப்பிட்டிருந்தார், முள்ளிவாய்க்கால் போர் முடிந்து தான் முகாமில் இருந்த வேளையிலே தன்னை சந்திக்க நண்பர்களோ எந்த ஒரு புத்திஜீவியோ வரவில்லை. இதை அவர் குற்றச்சாட்டாக சொல்லவில்லை, இதுதான் யதார்த்தம். அதாவது ஒரு தோற்கடிக்கப்பட்ட பிரதேசத்தில் இருந்து வந்த ஒரு படைப்பாளனை சந்திப்பதற்கு அச்சப்படும் ஒரு சூழலில் அங்கு நிலவிய யுத்தம் தொடர்பான முழு உண்மைகளையும் அதன் முழு கூற்றோடு முழுமையாக வெளிப்படுத்துவது என்பது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருப்பார். இதன் தொடர்ச்சியாக அவர் கருணாகரனுடைய ஒரு பயணியின் போர்க்கால குறிப்பு நூலில் எழுதிய ஒரு குறிப்பை இந்த நூல்கள் தொடர்பான விமர்சனத்துக்கு அது மிக உதவும் என்பதனால் அதை இந்த இடத்திலே நான் குறிப்பிடுகின்றேன். ஈழப்போரிலக்கிய பரப்பில் வெற்றி பெற்றவர்களின் கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் வாழும் எந்த ஒரு படைப்பாளியும் வெற்றி பெற்ற தரப்பிற்கு எதிரான உண்மைகளை வெளிப்படையாக பேச முடியாத ஒரு இலக்கிய சூழல் நிலவுகிறது. தோற்கடிக்கப்பட்ட தரப்பிற்கு அல்லது அந்த நிலத்தில் அதிகாரத்தில் இல்லாத தரப்புக்கு சாதகமான உண்மைகளை எழுத நினைக்கும் படைப்பாளி ஒரு வரையறைக்கு அப்பால் போக முடிந்தது இல்லை. எனவே ஈழப்போர் இலக்கிய பரப்பில் உண்மையை ஏதோ ஒரு விகித அளவுக்கு விழுங்கிக் கொண்டு எழுதும் ஒரு பாரம்பரியமே தொடர்ந்து பேணப்படுகின்றது. ஒன்றில் அச்சம் காரணமாகவோ அல்லது சட்ட ரீதியான தணிக்கை காரணமாகவோ அல்லது சுயதணிக்கையின் பாற்பட்டோ அல்லது இறுதி இலட்சியத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற விசுவாசத்தின் பேராலோ அல்லது தான் சார்ந்த தரப்பை பலவீனப்படுத்தக்கூடாது என்ற சரியான அல்லது பிழையான பொறுப்புணர்ச்சியின் காரணமாகவோ அல்லது ஏதோ ஒரு அரசியல் நிகழ்ச்சிக்கு உட்பட்டோ உண்மையானது ஒரு சதவிகிதம் அளவுக்கு விழுங்கப்பட்டே வந்துள்ளது அல்லது வேறு ஒரு காலத்திற்கு கூறப்படுவதற்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அல்லது உறங்கு நிலையில் வைக்கப்பட்டுள்ளது அல்லது அடைகாக்கப்படுகிறது சொல்லி அவர் ஒரு முக்கியமான ஒரு வாக்கு மூலத்தை அந்த இதிலே பதிந்திருக்கிறார். அந்த அடிப்படையே நான் இதை குறிப்பிடுகின்றன. இந்த நூல் குறித்து இருக்கின்ற விமர்சனங்களுக்கு இந்த பதில் ஒரு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் என்றதில் எனக்கு பொருத்தமாகப்பட்டதனால் தான் நான் அதை இங்கே வாசித்தேன். அந்த வகையில் இந்த நாவல் நான் வாசித்த பொழுது ஏற்கனவே வெளிவந்த நாவல்களிலிருந்து ஏன் இந்த நாவல் வேறுபட்டது என்பதற்கான ஒரு 3 அடிப்படைகளை என்னால் இங்கே கூற முடியும். ஒன்று, பொதுமக்கள் பார்வையிலே இந்த நாவல் படைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வந்த நாவல்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முன்னாள் போராளிகள் போராட்டத்துக்கு எதிராக முன்னாள் போராளிகளால் பல படைப்புகள் எல்லாம் பேசப்பட்டு பெரும்பாலும் அறியப்பட்டிருக்கின்ற நிலையிலே இந்த படைப்பானது பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பில் இருந்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை இவர் தான் முதல் பேசுவது என்று நான் சொல்ல விடவில்லை. இதற்கு முதலும் பேசியிருக்கு. உதாரணமாக சொன்னால் இப்போ போர்வழல் காலையில் கூட நடந்த போரை பற்றின அவலங்களை எல்லாத்தையும் குணாகவியல் சொல்கிறேன். அதுபோல புள்ளிகள் கரைந்த பொழுது இருந்த நூலில் ஆதிலட்சுமி சிவகுமார் அதை பற்றி இதை சொல்கிறேன். ஆனால் இல்லை என்ன இவர் சொல்ல வேண்டும் சொன்னால் மிக அந்த இரு தரப்புகளையும் இவர் விமர்சிக்கின்ற பாங்கு இதில் மிக முக்கியமானதாக நான் பார்க்கிறேன். அந்த வகையில் பொதுமக்கள் பார்வையில் இந்த நாவல் எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்திலே வெற்றி பெற்ற தரப்பினுடைய பார்வையாக வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கின்றன.
தோல்வியடைந்தவர்களின் சார்பாகவும் சில நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் அதை மீறி இந்த ஒரு பார்வையாளராக அதில் பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பினுடைய ஒரு பார்வையாக இந்த நாவல் வந்ததுக்கு தேவகாந்தன் அவர்களுடைய ஒரு கருத்தை இந்த இடத்தில் நான் பொருத்தமாக கூற விரும்புகின்றேன். தோற்றவர் வடுக்களும் வென்றவர் ஆவணங்களும் வரலாற்று எழுதியலில் மிகச் சிறிதளவு கண்டுகொள்ளப்பட்டாலும் யுத்தத்தின் மூல காரணம் அதில் முற்றாக நிராகரிக்கப்படுகிறது. பல வேளைகளில் நிஜங்கள் திரித்து எழுதப்படுகின்றன. நிலவுகின்ற வரலாறு என்பது வென்றவர் பார்வையில் எழுதப்பட்டதென்பது மிகவும் சரியானதே. ஆயினும் வென்றவர் தோற்றவர் பார்வைகளுக்கு அப்பாலான ஒரு தேடலில் அவை மாற்றீடு செய்யப்பட முடியும் என்பது இன்று நிரூபணமாகியுள்ளது. தோற்றவர் வென்றவர் ஆகிய இரு பகுதியினரும் இதை லேசுவில் கண்டுகொள்ளப் போவதில்லை என்பது சோர்வு தருகின்ற ஒரு விடயமாகும் என்று சொல்லி அவர் யுத்தத்தின் 1ஆம் அதிகாரம் நூலிலே அந்த குறிப்பை குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் தான் இந்த நூலில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது போரில் ஈடுபட்டுள்ள 2 தரப்புகள் குறித்து ஒரு கடுமையான விமர்சனங்களே போல தலைமை பீடத்துக்கு என்ன நடக்குது என்று தளபதி மாதிரிக்கே தெரியலையா, அவனவன் தன்னுடைய இஷ்டப்படி சண்டை வழி நடத்துகின்றாரா, இந்த ஆக்களை பிடிக்கிற வேலைகள் எல்லாம் இயக்கத்தில் கீழ்மட்டத்தில் இருக்கிற சில்லறை செய்கின்ற வேலைகள் தானாம் என்று சொல்லி அந்த ஆட்படி பிடிப்பு தொடர்பான தகவல்களுக்கு ஒரு இந்த குற்றச்சாட்டை மறுக்கின்ற விதத்திலேயும் அவர் அதாவது இறுதி நேரத்திலே அவர்களுடைய எல்லை மீறி அதாவது கைவிட்டு போன ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இவ்வாறான ஒரு சம்பவங்கள் நடந்ததான அந்த பதிவையும் அவருக்கு கருத்து உடையோரும் பிரபாகரனின் வீரத்தையும் தியாகத்தையும் மறுக்கவில்லை. ஏறத்தாழ 3 தசாப்தங்களுக்கு மேல் புலிகளின் ஆயுத போராட்டத்தில் இன விடுதலையின் பெயரால் இளைஞர்கள் தம் இன்னுயிரை அர்ப்பணித்ததை எவ்வாறும் கொச்சைப்படுத்தல் தகாது. சாத்தியமற்ற ஒரு கொள்கையையும் அதை செயற்படுத்த முயன்ற புலிகள் இயக்கத்தையும் சரியான ஒரு நிலைப்பாட்டில் இருந்து விமர்சிப்பது அவசியம். அவ்விமர்சனம் எதிர்காலத்தில் தமிழ் தேசிய இனத்தின் வெற்றிகரமான விடுதலை மார்க்கத்திற்கு வழியமைக்க உதவ வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த போராட்டத்தை விமர்சனபூர்வமாக அணுக வேண்டிய அவசியத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் இறுதிக்கட்டத்தில் நடைபெற்ற இந்த விடயங்களை போராளிகள் குறித்த மாற்று கருத்துக்களை எல்லோவற்றையும் அவர் தனது மனச்சாட்சிக்கு தகுந்தது போல் அவர் பதிவு செய்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக. கைப்பற்றப்பட்ட பிரதேசங்களுக்கு பிறகு வீடுகளை பார்க்க போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பது சொல்லி எங்களுக்கு தெரிந்த விடயம் காணாமல் போயிருக்கின்றார்கள். ஆனால் இந்த நாவலில் வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் அப்புவும் பரமனும் அவர்களும் ஆமியத்தை எம்பிட்டும் அவர்கள் உயிரோடு திரும்பி இருக்கின்றார்கள். இந்த இது ஏனைய நாவல்களிலே இருந்து எனக்கு ஒரு புதிய ஒரு வாசக அனுபவமாக இருந்தது. நான் ஒரு இடத்திலே இப்படியான இது நான் வாசிக்கவில்லை. என்ன அந்த வகையில் இந்த ஏனைய நாவல்களில் இருந்து வேறுபடுகின்ற ஒரு புள்ளியாக நான் இந்த சந்தர்ப்பத்தை நான் பார்க்கின்றேன். வடிவமைப்பு மற்றும் பாத்திரங்களை பற்றி பார்க்கல அந்த நாவலை அவர் நேர்கோட்டு பாணியில் தான் சொல்லிக் கொண்டு போகிறார். தொடர்ச்சியாக அத்தியாயங்களை வர்ணித்து கொண்டே போகின்றார். அதாவது இப்போ நான் அண்மையில் வாதித்த சேந்தனுடைய அசேரா நாவலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அத்தியாயம் எழுதினா பிறகு இன்னொரு அத்தியாயம் மாறி அந்த அத்தியாயத்தை எழுதி அந்த கதையை நகர்த்தி கொண்டு போயிருப்பார். ஆனால் இவரை பொறுத்தவரையில் நேர்கோட்டு பாணியிலேயே அந்த கதை அப்படியே சென்று கொண்டே இருக்கின்றார். பிழை என்று சொல்லவில்லை, அவருடைய பாணி சில பாணிகளை மாற்றி எழுதுவார்கள். இவர் தன்னுடைய விருப்ப தனக்கு பாலாயமான அது இருந்ததனால் அதையே அவர் எழுதி கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நாவலை நான் இப்பொழுது வந்த பொழுதுதான் அவரிடம் கேட்டேன். 2010-11ஆம் ஆண்டு கால பகுதியிலே இந்த நாவலை அவர் தினமுரசு வார பத்திரிகையில் எழுதியிருக்கின்றார். அதை ஒரு பிரசுரிக்காத காரணத்தினால் இப்பொழுதுதான் அதற்குடைய நூல் வடிவம் பெறுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அவர் இப்பொழுது அதை ஆக்கியிருக்கின்றார். அப்பொழுது நான் கேட்டேன், இரண்டால் முன்னாள் போராளி ஒருவர் முள்ளிவாய்க்காலில் இருந்து வெளிவந்த பிறகு ஒரு கதை ஒன்று எழுதினார். எழுதி போட்டு வந்த சூட்டோடு எழுதி போட்டு பிற்பட அவரை நான் சந்தித்த பொழுது அவர் சொன்னார், இப்போ பார்க்கையில் அந்த அந்த கதையை இன்னும் கொஞ்சம் நிதானமாக எழுதியிருக்கலாமோ ஒன்று எனக்கு இப்போ தோணுதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னேன். அப்போ நான் இப்போ அவரை அதை தான் கேட்டேன். இப்போ இங்கே வந்தவொன்னே கேட்டேன், 10 வருஷத்துக்கு மேலே 15 வருஷத்துக்கு மேலே இந்த நாவலை எழுதியிருக்கிறீர்கள், இப்போ உங்களோட மனநிலை ஏதாவது மாற்றம் இருக்குதான்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை, எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒரு சில வரிகளை தான் மாற்றியிருக்கிறேனே தவிர மற்றபடி சம்பவங்கள் அனைத்தும் அப்படியே உள்ளபடியே தான் நான் எழுதியிருக்கிறேன் என்று சொல்வது அவருடைய எழுத்து கிடைத்த தனது எழுத்துக்கு விசுவாசமாக இருக்கிறார் என்பதை தான் அதை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறோம். அந்த பாத்திரங்களை கட்டமைப்பதிலே உண்மையில் நாவலில் பாத்திரங்களை கட்டமைப்பதில் இன்னும் சிறப்பான இடம் இருக்கிறது. முற்றாக இன்னும் பெறவில்லை என்ற ஒரு அபிப்பிராயத்தை பலரும் சொல்வார்கள். அந்த வகை இதிலும் முக்கியமான சிறப்பான பாத்திரங்கள் வருகின்றன. பரமன், பபி, அவருடைய மச்சான் சகலன்,
குணாளன் மற்றும் உமா போன்ற பாத்திரங்கள்லாம் நம்ம பிரதானமாக 4 பாத்திரங்களும், அதை தவிர இணைய பாத்திரங்களும் அந்த மக்களுடைய அந்த வாழ்வியல் கோலத்தை துன்பப்படுகின்ற வேளைகளிலே அவர் எவ்வாறு இந்த துன்பத்தை கடந்து அவர்கள் மற்றவர்களுக்கு ஒத்தாசையாக வாழ்ந்து வந்தார்கள் என்பதை மிக அற்புதமாக அவர் இங்கே படம் பிடித்து காட்டியிருக்கிறார். அறிமுறையிலும் சொன்னது போல எனக்கு இந்த பாத்திரத்திலே பிடித்த 2 விடயங்கள் உண்டு. இந்த பூநகரியிலே இருந்து ஒரு ஐயா ஒருவர் வருவார். அவர் இந்த அதிகா சைக்கிளில் போயிட்டு இந்த சைக்கிளில் காட்டின பேக் கீழே விழுந்து போகும். பேக் விழுந்த உடனே மாத்துறதுக்கு கூட ஒரு உடுப்பு இல்லை. அப்போ இவையிட்ட வந்து எனக்கு பையன் நான் அப்படி வந்த இடத்துல எனக்கு பேக் கிளஞ்சி போச்சு, அதாவது பழைய சரம் சீனி அது இருந்தால் என்ன தெரியுங்களோன்னு கேட்டால் இதற்கள் பிறகு அங்களிடம் இருந்து அவற்றை கொடுத்ததோடு அது 10 தேங்காய் அவர்களுக்கு அரிசியை வங்கியில் அரிசியையும் கொடுத்து அவரை ஒரு வழி அனுப்புகின்ற தன்மை உண்மையில் அந்த நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் இவ்வாறான மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை உண்மையிலே நாங்கள் பார்த்து வியக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு அவர் கூறுகின்ற கதை உண்மையிலே மிகுந்த நெஞ்சத்தை அழுத்துவதாக இருந்தது. இந்த மொழிநடையை பற்றி நாங்கள் குறிப்பிடுகின்றது நான் கலைஞனுக்கு சொன்னால் நான் 2 நாளில் இந்த புத்தகத்தை நான் வாசித்து போட்டேன். ஆனால் வாசிப்பதற்கு மொழி ஒரு தடையாக இருக்கவில்லை. இந்த சரளமான மொழி நடை அவருக்கு ஏற்கனவே அவர் கிட்டத்தட்ட 2 தகவல்களுக்கு மேலாக இந்த எழுத்துலகில் இருப்பதனால் அது வாலாயப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த சம்பவங்களை எங்களால் கடக்க முடியாமல் இருக்கிறது. வாசிப்பதற்கு மொழி ஒரு தடை இல்லை. ஆனால் அங்கே கூறப்பட்ட சம்பவங்களை எங்களை ஜீரணித்துக் கொள்வது என்பது மிக கடினமாக இருக்கின்றது. அறிமுறையில் குறிப்பிட்டபோல் அந்த செல்பட்டு அந்த மரம் விழுந்து அந்த பிள்ளைத்தாச்சி பெண் சாகின்ற பொழுது உண்மையில் அதுக்கு அங்கால அந்த புத்தகத்தை வாசிக்க மனம் பெறுகிறது. அவ்வாறான பல துன்ப துயரங்களை இந்த கதைகளிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக ஒடுக்குமுறையை கையாண்டது என்பது குறித்த பதிவுகளையும் அவர் இந்த இதிலே பதிவு. முகாம்களுக்கு அருகிலும் மக்கள் குடியமர்ந்து இருந்ததனால் திடீர் விமானங்களின் இலக்கு தவறிய குண்டு தாக்குதல்களில் பல குடும்பங்களில் ஒருவர் கூட மீதமின்றி வயது வேறுபாடு எல்லோரும் பூண்டோடு அழிக்கப்பட்டு மண்ணுக்குள் புதைந்து போனார்கள். இறந்தவர்களின் உறவினர்கள் அழுது குளறி மண்ணில் புரண்டு துடித்துக் கொண்டிருக்க பலியானோரின் தொகையை பல மடங்காக தெரிவித்து புலிப்பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக ஊடகங்களில் பொய்யுரைத்துக் கொண்டிருந்தது சிங்கள அரசு என்று சொல்லி அந்த பக்கத்தையும் அவர் பதிவு செய்கிறார். 2 தரப்புக்கையும் அவர் நியாயம் செய்திருக்கின்றார். ஒரு படைப்பாளியாக ஒரு சமநிலையில் ஒரு நடுநிலையோடு அவர் இந்த நூலிலே அவர் அடங்கியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுபோல அந்த கடைசி நேரத்தில் ஐயா அவர்கள் ஒரு நாவல் முடிகின்ற விடயங்களாக நாங்கள் அறிந்தது ஒன்றாக இருக்கின்ற பொழுது இவர் இந்த நூலின் மூலமாக இன்னொரு பக்கத்தையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. கச்சிதமாக இந்த நூலின் வாயிலாக அவர் கூறியிருக்கிறார் என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. எனவே அவருக்கு எனது இந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மக்களுடைய அவதியை இவர் மிகச் சிறப்பாக வேறு விதமான சந்தர்ப்பங்களில் இவர் பதிவிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக நாவலுக்கு ஈழத் இலக்கியத்தில் ஒரு முக்கிய இடம் இருக்கிறது என்று கூறி வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி குறிப்பிடுகிறேன். எல்லோருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இந்த நாவல் குறித்து இங்கே விமர்சனம் உரையாற்றியிருக்கிறார்கள் எல்லாரும். இந்த கதை எழுதத் தொடங்கிய காலம் சித்திரை மாதம் 2010ஆம் ஆண்டில் தான் எழுதத் தொடங்கியது. அதை முடித்தது சித்திரை 2011, சரியாக ஒரு வருஷம். எழுதி முடித்த பிற்பாடு வழக்கமாக எல்லாரும் ஈழப்போர் குறித்து நாவல்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறது. எனக்கும் இந்த தொடரை ஒரு நாவலாக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பு எழுந்தபோது இந்த தாயகத்தில் சில பதிப்பகங்களை நான் நாடினேன். எல்லாரும் மறத்து விட்டார்கள். என்னென்று சொன்னால் பாதுகாப்பு பிரச்சனை. எல்லாரும் வழக்கமாக கேட்ட திரிஞ்ச ஒரு தரம் பிரசுரிக்க மறந்துட்டார்கள். பிறகு தமிழகத்தில் சில பதிப்பகங்களோட தொடர்பு கொண்டேன். அவர்கள் அந்த பிரதியை வாங்கி பார்த்துட்டு பிரசுரிக்க இயலாது என்று திருப்பி அனுப்பிவிட்டார். பிறகு முகநூலோடாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற சில நண்பர்களின் உதவியோடு இதை வெளிக்கொணரலாம் என்று அவர்களோட தொடர்பு கொண்டு அவர்களுக்கு அனுப்பினால் அவர்கள் சில தமிழகத்தில் உள்ள சில பதிப்பகங்களோட தொடர்பு கொடுத்த உடனே அவர்கள் தொடர்புடுத்த பதிப்பகங்களும் மாற்றம் பிரசுரிக்க முடியாது என்று கூறிவிட்டார்கள். ஒரு சில பதிப்பகங்கள் பிரசுரிக்கிறோம் என்று சொல்லி வேண்டி
முன் அட்டையை மட்டும் படம் எடுத்து அனுப்பியிருக்கணும். பதிப்பகம் வேலை நடக்குதுன்னு சொன்னால் நாட்கள் போய்கொண்டிருந்த வழியாக நாவல் வரவில்லை. இன்னொரு கட்டத்தில் இன்னொரு நண்பர் தான் சிலவு பெறணும் என்று சொல்லி அதை வேண்டி ஒரு பதிப்பகம் ஊடாக கொடுத்து பதிவு வேலை அவர் அதுக்கிடையில் அவர் பதிப்பகம் காசு வைக்க இவர் அரைவாதிக்காக கட்டி வச்சுட்டார். கட்டின விற்பாடு அவன் பதிப்பிக்கையில் அவருக்கும் நண்பருக்கும் இடையில் முறிவுபாடு வந்துட்டுது. வந்த விற்பாடு அது அப்படியே அப்போ நான் நண்பரோட தொடர்பு இருக்க நண்பர் அழுகார சொல்லுவார், அவன் காசை வாங்கி போட்டு பதிப்பிக்க தாரான் இல்லைன்னு சொல்லி அதை அப்படியே கையை விட்டுட்டேன். இன்னொரு கட்டத்தில் நான் பிறகு எனக்கு சரியான மன வேதனை. எல்லாரும் வர்ணி பொறுத்து நாவல் எழுதி வெளிவரகுது, இதேன்னு என்னால் இப்படி செய்ய முடியாமல் இருக்கின்ற எனக்குள்ள மனவேதனைப்பட்டு கொண்டு வந்த இடத்துல பிரச்சனை என்னென்னா 2 பகுதியும் உள்ளதை உள்ளபடி எழுதினேன். என்ன நடந்ததோ அதைத்தான் நான் எழுதினேன். ஆனால் இது எழுதின கையோட இது எப்படி வர வேணுமெண்டா ஏதாவது ஒரு பகுதியை தூக்கி எழுதியிருக்கணும், அல்ல தாக்கி எழுதியிருந்தால் இந்த நாவல் இப்போவும் வந்துடும், நாவலாகியிருக்கு. இந்த பிறகு நான் அதை விரும்பலை. நான் மக்களாக சேர்ந்து மக்கள் பட்ட வரிகள் வேதனைகளையும் நான் அனுபவித்து கொண்டு போய் கடைசியில் ஒதுங்கி மீண்ட பிற்பாடு தான் இது எழுதினேன். அப்போ ஒரு 2 பக்கத்துக்காக ஒருதர் தாக்கி எழுத நான் விரும்பலை. பிறகு ஒரு கட்டத்தில் இந்த 2 பேராலும் தானே இது நாவல் ஆக்க முடியாமல் இருக்குது. தனியாக மக்கள் பட்ட பிரச்சனையை மட்டும் எழுதி நூலாக்குவோம் என்று சொல்லிக்கூட ஒரு நண்பர் எனக்கு கண்டனமான பதில் ஒன்றை அனுப்பியிருந்தார் வாட்ஸ்அப்பில். இதெல்லாம் விசர் வேலை பேசாமல் விட்டுட்டுறோம், எழுதுறதுக்கு எவ்வளவு நேரத்தை செலவழிச்சு இருப்பீர், எவ்வளவு பிரியாசப்பட்டிருப்பீர், எழுதினதை வீணாக்க வேண்டாம், வைத்திரும், அது கொண்டு ஒரு காலம் பயம், அவசரப்பட வேண்டாம். நானும் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு நானும் என்ற பாடம் வேறு சிறுகதைகள் மஞ்சரிக்கை அது இது சஞ்சிகளுக்கு கதைகள் எழுதி கொண்டிருந்தேன். எழுதி கொண்டிருக்க மனம் கேட்குது இல்லை. அடுத்தடுத்து எல்லாரும் நாவல் குறித்து வெளிவர நான் உள்ளதை உள்ளபடி எழுதி போட்டு வச்சிருக்கிறோன்ற ஒரு ஆதங்கத்தில் தனுஷனுக்கு இந்த பிடிஎஃப்பை அனுப்பிடுது. தனுஷன் வாழ்த்து போட்டு இதென்ன இதில் பெருசாக கொண்டு இருக்குது, இது அச்சுக்கு எடுக்கலாம். அப்போ நான் தெளிவாக நான் சொன்னேன், நான் இப்படி எல்லாரும் பிரசுரிக்க தயங்கினா பிறகு உங்களுக்கு ஏதேனும் ஒரு சிக்கல் வந்தால் அதுக்கு நான் தான் பதில் கூறணும்னா இல்லை, அதை நாங்கள் அச்சுக்கு எடுப்போம், அச்சாக்குவோம். சரியாக ஒரு மாதத்துக்குள்ளே இந்த புத்தகம் அச்சாக்கணும். இப்போ நான் இருக்கிறேன், இது ஒரு மாதத்துக்குள்ளே அச்சாக்க முடிந்த இந்த நாவலை ஏனைய பதிப்பகங்களும் தமிழகத்தில் இருக்கிற பதிப்பகங்களும் பதிப்பிக்க முன்வரு. இதில் இருந்து என்ன தெரியுதாண்டா, தமிழகத்து பதிப்பகங்கள் காசுக்காக 6வது ஒரு பக்கத்தை சாடி எழுதினா தான் அவங்க வியாபாரத்துக்காக அதை செய்வார்கள்ன்றது ஒன்று தெரிய வந்திருக்கு. இங்குள்ள பதிப்பகம் ஒரு அச்சநில காரணமாக அவர்கள் எழுதிங்க. இது உண்மையில் நான் 6 தொகுப்புகள் போட்டிருக்கிறேன். அது அந்த நேரம் அந்த 6 தொகுப்பில் அடைந்த சந்தோஷம் மகிழ்ச்சியை விட இந்த நாவல் எனக்கு பெரிய ஒரு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு. இது ஏனென்று சொன்னால் கைவேலியில் முதலாக செல் விழுந்து அடுத்த செல் விழுந்ததுக்கு அதை தாண்டி அங்கால போய் விழுந்த படித்த உடனே கைவேலியில் எல்லாருக்கும் விளங்கிக்கிட்டது, இங்கே இருக்க இல்லாது இங்கே விழுது அண்டை உடனே ஒழிக்கிட்டார். இதுதான் இந்த நாவலின் ஆரம்பம். மனைவி பிள்ளை மாமி மாமா மச்சாலும் மேலே எல்லாரும் ஒரு இடமா நாங்கள் ஒழிக்கிறோம். போய் இரணப்பாலையில் நம்முடைய மனைவியின் தங்கை நம்ம சகலன் வீட்டில் இருக்கிறோம். அதுதான் குணாளன். அவற்ற பேர் தயாளன், இதில் குணாளன் என்று மாற்றியிருக்கிறார். பேர்கள் எல்லாம் ஒரு ஒற்றுமை. தயாளன்ற மனைவி அதில் லதா, இதில் உமா. 2 மனைவிங்க பேர் பேபி, இதில் பபி. அதில் பரமன், இதில் பிறந்தாமன், இதில் பிறந்தன். அப்படியே ஒரு சின்ன வித்தியாசத்தில் அப்படியே இந்த பாத்திரங்களை கொண்டு போனால் அப்படியே இருந்து
அந்த இரணப்பாலையில் இருக்க இந்த செல் விழுந்து தென்னை முறிஞ்சு தரப்பால் மேலுக்கு விழுந்து ஒரு கற்பழிப்பன் வயிறு நசுங்கி நேரடியாக பார்த்தேன், நிகழ்வு பார்த்தேன். அதை நான் இதில் எழுதியிருக்கிறேன். இந்த நாவலை பொறுத்தளவில் இது ஒரு புனைவு, இது ஏற்றுக்கொள்ள இல்லாது என்று சொல்கிறவளை பற்றி எனக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை, கவலையும் இல்லை. ஏனென்றால் இது பலி அனுபவிக்க, மக்களோட மக்களை பலி அனுபவிக்க, நானும் சேர்ந்து அனுபவித்த பலியின் எதிரொலி தான் இந்த நாவல். இதில் எந்த மாற்று கருத்துக்கும் உடம்பில்லை. இப்போ இங்கே உள்ளவர்கள் விமர்சித்த எல்லாரும் இந்த நாவல் குறித்து கருத்துரவரம் வழங்கினார்கள். ஏற்றுக்கொள்ள சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. ஏனென்றால் அவர்கள் உள்ளபடியே அப்படி சொல்லி இருக்கிறார்கள் எல்லாரும். அதுதான் யதார்த்தம். இந்த நாவலை குறித்து நிறைய சொல்லிக்கொண்டே சொல்லலாம், நேரம் போதாது. திருப்பி வாசிக்க என்னால் வாசிக்கலாம். எனக்கு கண்ணுக்கு கண்ணீர் ஒழுகும் எழுத்துக்கள் தெரியாது. இப்போ நானே யோசிக்கிறேன், நான் இப்படி எழுதினு அந்த நேரம் ஏதோ ஒரு சக்தி என்ன எழுதப்படணும், பேச முடியாது. கதைச்சா இழைக்கும் கலைக்கும் அப்படி ஒரு பலவீனமான உடல் நன்றி எடுத்து கொண்டு கூட ரெண்டு உரையில இருந்து நாங்கள் நிறைய வாழ்வியல் விஷயங்களை அறியக்கூடிய மாதிரி இருந்தது. உண்மையிலே நானும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பெரியாக்கள் சொல்கிற கதைகளோட தான் இந்த யுத்த வாழ்வியலையும் பட்ட அவலங்களையும் அறிஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு ஓரளவுக்கு தினம் ஒரு சமாதான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய மக்கள் கடந்து வந்த பாதையும் நாங்கள் மறக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது. உண்மையில இந்த நாவல் ஒரு வாழ்வியல் படைப்பாகவும் மக்களோட மனங்களை பேசுகிற உணர்வுகளை பேசுகிற ஒரு படைப்பாகவும் திகழும்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைய விழா இவ்வளோ சிறப்பாக நடந்ததுக்கு ஒத்துழைச்ச அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நிறைய செய்யணும். நன்றி. ரெக்கார்ட் ஃபுல்லாக பண்ணிட்டீங்களா?